வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மிட் டேர்ம் டைப்பு. அந்த இது வந்துட்டு ஒரு 20 to 22 days அப்படின்றது போகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு. அந்த இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் வந்திருக்கான் இதே டைப்பில். அந்த அது வந்துட்டு 22 நாளுக்கு மேலே ரன் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை போடுறேன். அந்த இதை பார்க்குறவங்க பார்த்த அன்றைக்கி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான், ஓகேங்களா. ஸோ அந்த 22 நாள் அப்படின்றது போச்சு அப்படின்னாலே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது நல்லபடியாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டு. அந்த இதை வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாமா முடியாதா அப்படின்றமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமுக்கு வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் வரும், ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து பேமெண்ட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. எப்போலேருந்துன்னா 19-20, ஓகேங்களா. 2 நாள் பேமெண்ட் எடுத்திருக்காங்க, அதுவும் வந்திருக்கு. அதையும் இதில் வந்துட்டு எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டெலிகிராம் வந்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறம் ஓடிபி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருங்க. ஸோ அது ஓடிபி சென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோட் கேட்கும், ஓகேங்களா. அந்த கோடை வந்துட்டு இன்புட் பண்ணணும். ஸோ அந்த கோடை போட்டதுக்கப்புறம் தான் அந்த வெரிஃபிகேஷன் கோடு இப்படின்னு வரும், ஓகேங்களா. அந்த வெரிஃபிகேஷன் கோடை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து லாகின் பண்ணி லாகின் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா வெல்கம் டு ப்ளூ ஹில் கேபிட்டல். இதுக்கு பார்த்திங்கன்னா 48 ரூபா அப்படின்னு கேஷ்பேக் கொடுத்துருவாங்க, கேஷ் ஆட் ஆகிடும். தென் செக்இன்க்கு வந்துட்டு எவ்ரிடே 8 rupees அப்படின்ற ஆட் ஆகும். தென் டீமை பொறுத்த வரைக்கும் லெவல் 1, 2, 3 இந்த மாதிரி 3 டைப்பில் நமக்கு டீம் இன்கம் அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பாப்பப்பை நம்ம ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதெல்லாம் சைன்இன் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சைன்இன் அப்படின்றது டே 1 8 rupees அப்படின்றது ஆட் ஆகிருக்கு, ஓகேங்களா. இதில் டெய்லி 8 அப்படின்ற அழகும். டே 7 பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா. அந்த ஆல்ரெடி ஓன்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் மாதிரி வந்திருக்கு. நமக்கு ப்ராடக்டெல்லாம் எதுவும் இல்லைங்க, இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதில் 500 அப்படின்றது மினிமம் பேக்கேஜ் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. பேக்கேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 500 போட்டோம் அப்படின்னா 60 daysக்கு 71 rupees அப்படின்ற டெய்லி இன்கம் ஆட் ஆகும். அதுக்கடுத்து 1500 போட்டோம்னா 214 rupees பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ நம்ம 500 ட்ரை பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே போக வேண்டாம், ஓகேங்களா. அடுத்து வித்ரா போனோம் அப்படின்னா வித்ராவலில் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் வித்ராவல் அப்படின்றது இதில் அதிகபட்சம் 200 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. ஸோ டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆப் ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா. அந்த ரெஃபரலுக்கு ஒரு ரெஃபருக்கு 5 ரூபா அப்படின்னு ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 5 ரூபா ஆட் ஆகிருக்கு. அதை நான் வந்துட்டு கிளைம் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஜென்ட் ரிவார்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1 lakhக்கு மேலே டீமோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ரீச் ஆச்சு, 50 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு டெய்லியும் 1000 rupees அப்படின்ற மாதிரி சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாமே அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இதில் டீமை பொறுத்த வரைக்கும் டீமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இன்கம் வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது இதில் வந்துட்டு 25% அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிவார்டாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 61 ரூபா அப்படின்றது இருக்குது. அந்த இதில் வந்துட்டு நம்ம இன்னும் வித்ராவல் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதில் டாஸ்க் இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் ஒரு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கான ஓவர் ரிவ்யூ மட்டும்தான். இன்டெப்த்தாக நம்ம இன்னும் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டும் இன்டெப்த்தாக நம்ம பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். Until then, bye from Cyber Honors and Cyber Info. Tada, bye bye. Take care.